நாளுக்கு நாள் ஓங்க மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட கிராமத்தார்களுக்கும் மற்றும் பத்திரகாளி குலதெய்வக்காரர்களுக்கும் மற்றும் கலியுக இளைஞர் மன்றத்தார்களுக்கும் நாடக வாய்ப்பாளர் அருமை தம்பி ராணி ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை தொழிலாளர்களுக்கும் என் கலைஞர்கள் சார்பாக நன்றி இருந்த வணக்கம். ஆமையா யாரை நம்பி நான் போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 நிலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை என்ற வருத்தத்தோடு வாழ்ந்து வந்தேன். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு செல்லும் போது பள்ளிக்கிழங்கு தோன்றிய பள்ளத்தில் ஒரு முருகன் திருவருளால் அந்த குழந்தையை எடுத்து வந்து சீரும் சிறப்புமாக வளர்த்து வருகிறேன். வீரத்தேவா மகனே, தந்தையே, என்னை அழைத்த காரணம் என்ன? விளக்கு இருக்கு. நம்ம குலவழக்கு என்ன? ஆண்கள் உழுது பயிர் உழுதும் மறுபடியும் பெண்கள் கிடைக்காமல் செய்து குலவழக்கம். அதனால உடனே சென்று என் மகளை அழைத்து வா. அப்படி ஆகட்டும். அழைத்து வாட்டு அவர் போறாரு. மணல் கல்லாய் போடு மனிதர்களானே கடவுளே கல்லாய் மணல் கல்லாய் போடு மனிதர்களானே
அவன் தன்னை இழந்தான். மனிதர்களாலே மக்கள் அரங்கத்தி வராது அவன் சாட்சி. மனக்கல்லாய் போடு மனிதர்களாலே அதிசயம் செய்தவன் பிசாரி அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் அதிகாரம் உண்மையை சொல்பவன் அதிகாரம் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கடவுளே மனக்கல்லாய் போடு மனிதர்களாலே கடவுளே கல்லாய் போடு மனிதர்களாலே பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு உண்டு மனசாட்சி அது உள்ளத்து சாத்தியமா நம்பிக்கை வைத்து கல்லையை பார்த்தா தெய்வத்தின் சாத்தியமா அதுதான் உள்ளத்து சாத்தியம் அதுதான் உண்மைய சாத்தியமா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு உண்டு மனசாட்சி அது உள்ளத்து சாத்தியமா உண்மைய சாத்தியமா
வெள்ளம் சாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமில்லை வேறையாரமா நதி வெள்ளம் சாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமில்லை வேறையாரமா பறவைகளே மது சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதுக்கு மனது கொள்ளும் போது சொல்லுங்கள் நல்லவற்றெல்லாம் சாட்சிகள் கொண்டு மனசாட்சி அது உள்ளத்து சாத்தியமா உண்மைய சாத்தியமா ஒரு துணி வந்தமில்லை அவனது எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அறியவர்கள் ஒரு துணி வந்தமில்லை அவனது எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனம்மா மயங்குகிறேன் அவருக்கு துணிந்த மனிதன் எழுவதில்லை தவறில் வானின் மண்ணில் விழுவதில்லை நல்லவற்றெல்லாம் சாட்சிகள் சாட்சி அது உள்ளத்து சாத்தியமா நம்பிக்கை வெற்றி கல்லையை பார்த்தா தெய்வத்தை சாத்தியம் அதுதான் உள்ளத்து சாத்தியம் அதுதான் உண்மை சாத்தியம்
போகாத்துயரமும் நல்ல குணமதிய மாபரண கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கைதொழுது என்ற முறையிலே அந்த விநாயகரை வணங்கி, ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் துவங்குறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கி அந்த காரியத்தை துவங்கணும் அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் நம்முடைய மதத்திலே உண்டான ஒரு பெரும் நம்பிக்கை. ஏன்னா வீட்டில் ஒரு விநாயகருடைய திருவுருவம் இல்லை அப்படின்னா கூட ஒரு மஞ்சப்பொடி எடுத்து பிடிச்சி வச்சா அவரும் பிள்ளையார் தான். இல்லை ஒரு எச்சிலோ எச்சமோ இறைவனுக்கு படைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த எச்சம் என்ற பசுவினுடைய சாணத்தில் பிடிச்சி வச்சா அவரும் விநாயகர் தான். ஏன்னா ஒரு பசுவினுடைய எச்சத்திலிருந்து பிடிக்க வைக்கும்போது பிள்ளையார் ஆகிறாரு அப்படின்னா அந்த பசுவினுடைய பெருமை என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா எல்லா தெய்வங்களையுமே முகத்துக்கு முன்னாடி இருந்தால் கும்பிடுவோம், ஆனால் பசுவை மட்டும்தான் பின்புறம் கும்பிடுவோம். ஏன்னா எல்லா தெய்வங்களுமே பசுவில் வாழுது அப்படின்னு நம்முடைய மதத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. அதுலேயும் குறிப்பாக பசுவினுடைய பின்புறம் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதன் காரணமாக தான் இன்றைக்கும் பசுவினுடைய பின்புறம் சாமி கும்பிடக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. ஏன்னா ஒரு நேரத்திலே சிவபெருமானை விளையாட்டா பார்வதி அம்மா என்ன பண்ணாங்க, 2 கண்ணையும் மூடிவிட்டாங்க. அப்போ கோபப்பட்ட சிவபெருமான், ஏன்னா அவர் கண்ணை மூடினார் அப்படின்னா அவருடைய கண்களை மூடும்போது இந்த உலகம் என்னவாகும் அப்படின்றத சத்திய காட்டில் வேறு யாரும் புரிஞ்சிருக்க முடியாது. அப்போ இதில் என்ன விளையாட்டு அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு நீ பூ உலகிலே காளியாக பிறப்பாய் அப்படின்னு சாபம் கொடுக்குறார். ஏன்னா காளியா அவதாரம் எடுத்ததுக்கு நிறைய காரணங்கள், நிறைய புராணங்கள் உண்டு. ஆனால் இந்த கதையில் காளியா வடிவம் எடுத்ததுக்கு இந்த புராணம் தான் காரணம். அப்போ காளியா வடிவம் எடுக்கும்போது இந்த பகுதியிலே சண்டாசூரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அப்போ இந்த சண்டாசூரனை அழிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த காளி என்ற தேவி கோட்டை கட்டி இடம். அதனால தான் அதற்கு காலத்திலே தேவி கோட்டை அப்படின்னு பேர். இன்றைக்கி நம்ம தேவகோட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதன் பிறகு அந்த அசுரனை அழித்து பிறகு குடிகொண்ட இடத்தை தான் இன்றைக்கி காளீஸ்வரர், அதுவும் சொர்ண காளீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைத்துக்கிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் பெருமை வரலாறு நிறைய கதைகள் எல்லாம் உண்டு. இந்த தொடர்ந்து சொல்கிறேன். வழியாக வேடத்தை கொண்டிருக்கும் சிவரஞ்சனி அவர்களுக்கு விழா கடுத்தாராக பொன்னாடை அணித்து பெரும்படுத்துகிறார்கள். ஆடையணித்து மரியாதை செலுத்திய இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து அன்பிற்கும் மரியாதைக்குரிய உள்ளங்களுக்கும் குலதெய்வ வழிபாடு செய்ய வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் பணிவான வணக்கம், நன்றி. பொதுவாக ஒரு ஆலயத்திற்கு மாலையோ இல்லை காப்போ கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மஞ்சள் நிறத்தில் ஆடை உடுத்துவாங்க. ஆமாம். ஒரு சிகப்பு நிறத்தில் ஆடை உடுத்துவாங்க. இல்லை ஒரு காவி நிறம், பச்சை நிறம், இந்த மாதிரி தான் ஆடை உடுத்துவாங்க. ஆமாம். ஆனால் சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் மட்டும் கருப்பு நிறத்திலையும் நீல நிறத்திலையும் ஆடை கொடுத்துருவாங்க இல்லையா? ஆமாம். ஏன்னா பொதுவாக கருப்பு என்பது நம்ம ஐதீகத்திலே கொஞ்சம் எதிர்மறையா நிறைய இடங்கள் அப்படி சொல்றது வழக்கம் உண்டு. ஆனால் ஐயப்பன் என்ற கலியுக வரதன் கடுமையான தெய்வம், அவருக்கு மட்டும் இந்த கருப்பு நிறத்திலான ஆடை உடுத்த வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, சனீஸ்வரர்கிட்ட ஐயப்பன் சொன்னாரா, என் பக்தர்களை நீங்க தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னாரு. அப்ப சனீஸ்வரர் சொன்னாரு, நான் சூரியனுடைய மகன், ஆனா என்னை படைச்சு எனக்கு இந்த வேலையை கொடுத்தவரு சிவபெருமான். அந்த சிவனை நான் பிடிக்கிற நேரம் வந்துச்சு, எனக்கு பயந்து என்ன பண்ணார் சிவபெருமான், நாரை என்ற ஒரு பறவையா மாறி ஒரு குளக்கரையில் இருந்தார். நான் விட்டேன விடல, அவர் என்ன பண்ணேன், கெளிறு என்ற மீனா மாறி அதே குளக்கரைக்கு போனேன். நாரையா இருந்த சிவன் பசி தாங்க முடியாம விதிவசத்தால சாப்பிடலாம்னு என்னை எடுத்து அப்படி முழுங்கினார். அப்படி சாப்பிடலான்னு வாய்க்குள்ள ஓடும்போது நான் தொண்டைக்குழிக்குள்ளேயும் போல, தொண்டைக்குழியை விட்டு வெளியிலே வரல, உள்ள போய் 2 பக்கம் இந்த முள்ளு மாட்டிக்கிருச்சான். சரி, அப்படி மாட்டிக்கிட்டு தொண்டைக்குள்ள முழுங்கவும் முடியல, வெளியில துப்பவும் முடியல. அப்ப நாரையா இருந்த
சிவபெருமான சனீஸ்வரை பிடிக்க வேண்டிய நேரம் வரைக்கும் அந்த கெளுரா இருந்த சனி உள்ள தொண்டைக்குள்ள நின்று படாத பாடு படுத்தி தான் விட்டாராம். அதனாலதான் நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சனியை முடிச்ச நார கெளுர பிடிச்சு முழுங்குச்சா. அதனால இந்த பழமொழி வந்ததா. அப்பதான் சிவன் சொன்னாரா, உன்னை படைச்சவன் கூட நினைக்காம உன்னுடைய கடமையிலிருந்து தவறாம நீ நடந்துகிட்டதுனால சனி என்ற பெயரோடு ஈஸ்வர பட்டத்தை சேர்த்து தரேனார். ஈஸ்வர பட்டம். அதனாலதான் அவருக்கு சனி ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி பேரு. அப்ப அப்படிப்பட்ட தெய்வம் யாரு அப்படின்னா அது நம்முடைய ஐயப்ப சுவாமி. ஏன்னா மகிழ்ச்சியை அவர் வதம் செய்யும் போது கூட அந்த அம்மாயம்மனுடைய அந்த கண்ணீர் என்னாச்சா, அழுத கண்ணீர் நதியாக மாறுகிறது. அதனாலதான் அந்த நதிக்கு பேரு அழுதா நதி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சபரிமலையிலே உண்டு. அது மட்டும் இல்ல, அந்த மகிழ்ச்சியை வதம் செய்த பிறகு அந்த உடல் வளர்ந்து கொண்டே இருந்ததா. அப்ப ஐயப்பன் என்ன பண்ணாரு, ஒரு கல்லை எடுத்து அந்த உடல்ல வச்சாரா. அப்பதான் அந்த உடலினுடைய வளர்ச்சி குறைந்ததா. அதனாலதான் இன்னைக்கு அந்த அழுதா நதி என்ற இடத்திற்கும் அந்த கல்லிடும் குன்று என்ற இடத்திற்கும் சம்பந்தம் உண்டு. அந்த கல்லை எடுத்து இந்த பக்தர்களும் கல்லிடம் குன்று என்ற இடத்திலே வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் இன்னொரு தகவல் என்னன்னா, எல்லாருமே சபரிமலைக்கு போறாங்க. அதிகமா தமிழ்நாட்டுக்காரவங்க போறாங்க. கேரளா காட்டில் தமிழ்நாட்டுக்காரங்க அதிகமா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமிக்கும் நம்முடைய தமிழர்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. என்ன தொடர்பு அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இன்னைக்கு சபரிமலையில் இருக்கிற சில, ஆமா, ஏன்னா ஒவ்வொரு காலகட்டாயத்திலையும் முதலிலே ஐயப்பனுடைய சிலையை பிரதிஷ்டை செய்தவர் பரசுராமர். சில நேரங்களில் அந்த சிலை மாறி இருக்கு. ஆனா இப்ப சமீபத்தில் அந்த ஒரு தீபத்திலே அந்த ஐயப்பனுடைய சிலை வந்து சேதமடையும் போது அந்த புது சிலையை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு சில மாநிலங்களிலிருந்து பெரிய பெரிய பணக்காரவங்க, ஐயப்பனுடைய பெரும் பக்தர்கள் எல்லாருமே நாங்கள் அந்த சிலையை செஞ்சு தரோம் அப்படின்னாங்க. அப்ப கோவிலுடைய சார்பாக என்ன சொன்னாங்க, எல்லாரும் அவங்கவுங்க பேரை எழுதி கொடுங்க, சரி, ஐயப்பன்டே கேட்போம், அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த விருப்பப்பட்டவங்க பேரை பூரா திருவோலை சீட்டு என்ற பெயரிலே எழுதி குளிக்கு போட்டாங்க. அதுல யார் பேர் தெரியுமா வந்துச்சு? யாரு? ஏன்னா அப்படி நிறைய பேர் விருப்பம் கொண்டு ஐயப்பனுடைய சிலையை செய்யணும் அப்படின்னு சொன்னதுல நம்ம தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் பேர் கொடுத்திருந்தார். யாருமா அது? பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொல்லுவாங்க. அந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஐயா அவர்கள் அவருடைய பேரை கொடுத்திருந்தாரு. அப்ப ஐயப்பனுடைய திருவோலை சீட்டிலே யாருடைய பேர் விழுந்தது அப்படின்னா அந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஐயா அவர்களுடைய பேர் தான் விழுந்தது. அதனால இன்னைக்கு சபரிமலையில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்பனுடைய சிலை யாரால செய்து கொடுக்கப்பட்டது அப்படின்னா அது நம்முடைய தமிழ்நாட்டுக்கார ஒருத்தரால செய்து கொடுக்கப்பட்டது அப்படின்றது ஒரு நமக்கு ஒரு பாக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நன்றி, ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னீங்கன்னா, இந்த இதுல நமக்கும் ஒரு பெருமை இருக்கு. என்ன அப்படி? நாடக நடிகர்களுக்கு. ஏன்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஐயா அவர்கள் இந்த சிலையை செய்யும் போது 2 சிலை செஞ்சாங்க. அப்ப இந்த சிலையை, இந்த ஐயப்பனுடைய திருவுருவத்தை, அவருடைய கதையை ஒவ்வொரு ஊர்களுக்கும் அந்த ஐயப்பனுடைய திருவுருவத்தை எடுத்துட்டு போய் நாடக வாயிலாக சொன்னவர் யார் அப்படின்னா, மதுரையிலே அந்த காலத்துல நாடக கம்பெனி வச்சிருந்தாங்களாம், நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை அப்படின்னு சொல்லி. அவங்க தான் அந்த சிலையை ஒவ்வொரு இடத்துக்காக கொண்டு போய் அந்த ஐயப்பனுடைய கதையை சொல்லி அவருடைய பெருமையையும் எல்லாத்துக்குமே மக்களுக்கு தெரியப்படுத்தினாங்களாம், விழிப்புணர்ச்சி. ஆமா, அப்படின்னு இந்த 2 சிலை செய்யப்பட்டது. அதுல ஒன்று சபரிமலையில் இருக்கு, இன்னொன்று மதுரையில மேலமாசி வீதி ஐயப்பனுடைய ஆலயத்தில் உண்டு. அது மட்டும் இல்ல, மாதம் தோறும் ஐயப்பனுடைய அந்த சபரிமலையிலே அந்த நடை திறக்கும் போது என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மாதங்களிலே முதல் தேதிகளிலே அந்த நடை திறக்கிறாங்க. அப்ப அந்த நடையை மூடும் போது என்ன பண்ணுவாங்களா, ஒரு மூட நிறைய விபூதியா ஐயப்ப மேல கொட்டுவாங்க. கொட்டி கையில ஒரு தண்டமும் இந்த கையில ஒரு ஜபமாலையும் கொடுப்பாங்க, ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருவாங்க. அந்த மாத பிறப்ப கோவிலை திறக்கும் போது இந்த தண்டமும் ஜபமாலையும் கொடுத்தாங்க இல்லையா, அது கை மாறி இருக்குமா இன்னைக்கும். அந்த ஏற்றி வச்சாங்கல்ல விளக்கு, அது கதவை திறந்த உடனே அமருமா.
அது வரையும் எரியும். அது வரைக்கும் எரியும். உடனே எப்படி அமருது, அது எப்படி கையில் இருக்கக்கூடிய அந்த தண்டம் மாறி இருக்கு. அந்த விபூதியை பார்த்தீங்கன்னா அப்படியே உதிர்ந்து உடனே ஐயப்பனுடைய திருவுருவம் தெரியும். மொத்தத்தில் இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய தெய்வம் யாரு அப்படின்னா அவர் கண்கண்ட தெய்வமான ஐயப்ப சுவாமி. அப்ப அப்படிப்பட்ட அந்த ஐயப்பன்ட்ட சனீஸ்வர பகவான் இந்த மாதிரி தன்னுடைய கதையை சொல்லும் போது அப்பதான் ஐயப்பன் சொன்னாரா, சரிங்க, இனிமேல் என்னுடைய பக்தர்கள் உங்களை தேடி வரும்போது கடுமையான விரதம் இருந்து உங்களுக்கு உகந்த நிறமான கருப்பு நிறத்தையும் நீல நிறத்தையும் உடுத்தி வருவாங்க, அவங்கள நீங்க தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐயப்ப சுவாமி சனீஸ்வரத்தில் கேட்டுக்கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு சனீஸ்வரருக்கு உகந்த நிறமான அந்த கருப்பு நிறமோ நீல நிறமோ உடுத்தி சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள் போறாங்க. அப்படி போகும்போது அந்த சனீஸ்வரருடைய அந்த அதாவது அவர் கடமை செய்வாருன்னு அந்த துன்பம் அது கொஞ்சம் குறையும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஐயப்ப சுவாமியை பற்றி ஒரு பாடல். ஐயப்பனை பற்றி மிகவும் பெருமைப்படுத்தி அந்த கருப்பு வேட்டி எதுக்காக கட்டுறாங்க அங்கே இந்த அளவுக்கு தெளிவாக எடுத்து ஒரு அன்பு, அதாவது நாட உலகத்தில் அப்போயும் ஸ்டார் தான், இன்றைக்கும் ஸ்டார் தான் கலைஞர். அதாவது எல்லாம் அவங்களுடைய வருஷப்படி எல்லாரையும் பார்க்க போனோம்னா இன்றைக்கி முன்னிலையில் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க மட்டும்தான், சிவரஞ்சனி அவர்கள். அவள் ஜோர ஒரு கை தட்டலாமே. நன்றி நன்றி. அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்மரும் போது சிவனை பற்றி பாடணும் அப்படின்ற எண்ணத்தோடு அவர் வந்தார். ஆனால் ஊருக்குள்ளே எங்கேயுமே கால் எடுத்து வைக்க முடியல. எங்க பார்த்தாலும் சிவலிங்கம், எங்க பார்த்தாலும் சிவலிங்கம் என்னும் போது அவ்வளோ பெரிய சிவனடியார் எப்படி கால் எடுத்து வைப்பாரு? அப்ப அப்படியே நிற்கிறாரு. நின்று அங்கேயே சிவனை வேண்டி மனம் முருகி அழுகும் போது அங்கே சிவபெருமானாகப்பட்டவர் தன்னுடைய வாகனமான நந்தி அனுப்பிவிட்டார். அப்ப நந்தி வந்து எங்கெல்லாம் சிவலிங்கம் இல்லையோ அங்கெல்லாம் கால் தரத்தை வச்சு அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்து சென்றது. அப்படி காலை காண்பித்த கோவில். அதனாலதான் அந்த ஊருக்கு திருக்கான பேர் என்ற பேர் மாறி காலை காண்பித்த கோவில், அதனால அதற்கு காளையார் கோவில் அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது. நன்றி. அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கும் சோமநாதர் அப்படின்ற பெயரோடும், அதே மாதிரி சொர்ண காளீஸ்வரர் என்ற பெயரோடும், அதே மாதிரி சொக்கநாதர் என்ற பெயரோடும் 3 கருவறை இருக்கக்கூடிய ஆலயம் எது அப்படின்னா அது நம்முடைய காளையார் கோவில். 3 கருவறை, 3 நடராஜர், 3 பைரவர், எல்லாமே 3 கொடிமரம். எங்கேயுமே அப்படி ஒரு சிறப்பு கிடையாது. அது காளையார் கோயிலுக்கு மட்டும் அப்படி ஒரு சிறப்பு உண்டு. இன்னைக்கு வந்து தமிழகத்தினுடைய முத்திரை சின்னம் எது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவில்லிபுத்தூரை சொல்லுவோம். ஆமா. ஏன் அப்படின்னா அதுல வந்து எந்த ஒரு மதத்தையும் குறிக்கும் சிலை கிடையாது. அது வந்து ஆண்டாள் வாழ்ந்த வீடு. அதனால அந்த 152 அடி உயரம் கொண்ட அந்த திருவில்லிபுத்தூருடைய கோபுரத்தை, ஏன்னா எல்லாருமே சமம் அப்படின்றது குறிப்பிடும் விதமாக இன்றைக்கும் முத்திரை சின்னமாக பயன்படுத்துறோம். அதுக்கப்புறம் இன்னொரு கோபுரத்தில் சிலை கிடையாது, ஒரே ஒரு சிலை மட்டும்தான் இருக்கு. அது எங்க? அது காளையார் கோவில் தான். 155.5 அடி உயரம், ஒரே ஒரு சிலை மட்டும்தான் இருக்கு. எது அப்படின்னா அது மகாலட்சுமியினுடைய சிலை மட்டும்தான் காளையார் கோவில் கோபுரத்தில் உண்டு. எப்பவுமே பொதுவாக பெரியவங்களை மதிக்கணும். அப்படி பெரியவங்களை மதிக்கல அப்படின்னா மதிக்கிறாங்க நிறைய பேர். அது பெரியவங்களா நிறைய பேர், நீங்க எல்லாம் வந்து இளைஞர்கள், அது சொல்றேன். மகிழ்ச்சி. ஆமா, ஏன்னா இதுக்கு வேற அப்புறம் நம்ம ஒரு அர்த்தத்தில் சொல்லலாம் அவரு. அப்ப அந்த பெரியவங்கள ஒருத்தர் மதிக்கல. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்ணனுடைய மகன் வாருணி அப்படின்றவர். இந்த கதைக்கு நம்ம ஊர் பக்கமும் ஒரு சம்பந்தம் உண்டு, அதனால கொஞ்சம் கவனமாக. அப்ப இந்த வர்ணனுடைய மகனாகப்பட்ட வாருணி துர்வாச முனிவரை மதிக்கல. அப்ப கோபப்படுறாரு துர்வாச முனிவர். ஏப்பா, ஒரு மூத்தவங்களை மதிக்கணும்ன்றது ஒரு முறை. இந்த உலகத்தையே மழை பெய்து செழிக்க வைக்கக்கூடியவருடைய பிள்ளை நீ, அப்படிப்பட்ட நீயே இப்படி மதிக்காம நடந்துகிட்டீங்க. அப்ப மதம் கொண்ட யானை போன்றும் மந்தமான ஆடு போன்றும் நடந்ததுனால
உனக்கு ஆட்டு தலையும் யானை உடம்பு வரட்டும்டா அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டார். சாபத்தை வாங்கினா பூலோகத்தில் ஒவ்வொரு இடமா போறார். நாரதருடைய யோசனை கேட்டு பூலோகத்தில் போய் சிவனை கும்பிடு அப்படின்னா எத்தனையோ ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வந்தார். ஒண்ணுமே அவருக்கு சரியாகல. இறுதியாக சூரியன் தன்னுடைய ஒளியை இழந்து மீண்டும் தன்னுடைய வெளிச்சம் பெற்ற இடமான சிவனை வந்து வணங்குறாரு. அப்படி வணங்கும் போது ஆட்டுத்தலையும் யானை உடலும் உள்ள வாருணி சிவனை வணங்கி மோட்சம் பெற்ற தலம். அதனாலதான் ஆடு ஆணை மோட்சம் பெற்ற ஊரு. அதனால அந்த ஊருக்கு ஆடானை திருவாடானை அப்படின்னு சொல்லி பேரு. அது இன்னும் நம்முடைய பக்கத்தில் இருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அப்ப இப்படிப்பட்ட புராண கதைகள் வரலாறுகள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம பகுதிகளே நம்ம பகுதியில் தான் இருக்கு, நிறைய உண்டு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பகுதி இது. ஒரு முறை இருந்தாலும் எங்க அப்பா என்னைய அழைச்சிருக்காரு. அப்பா ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பாவை சந்திக்க போறேன். நான் கிட்டத்தட்ட அவங்க அப்பனை சந்திச்சு 10 வருஷம் ஆச்சம்மா. நீங்க சந்திச்சு 10 வருஷம் ஆச்சா? சரி அப்பா வாங்கப்பா. ஏதோ தந்தையே தகவல் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு அப்பா. என்ன தகவல் அப்படின்றத அவர்கிட்ட பேசும்போது தான் தெரியும். மகளமாய் வாழணும் மகளே. வணக்கங்கப்பா. நம்ம குல வழக்கம் ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் திணை காவலும் காப்பதும் நம்ம குல வழக்கம். சரிங்கப்பா. அதனால நீ காட்டுக்கு காவலுக்கு போகணும். அந்த பிள்ளைய பார்த்தா சாப்பிட்டியா தூங்குனியா என்னப்பா பண்ற அதெல்லாம் கேட்கறது இல்லையா? வந்தவனே காவலுக்கு போ. ஏன்பா அப்படிங்க? மன்னனுக்கு ஒரு தீர்ப்பு மக்களுக்கு ஒரு தீர்ப்பு இருக்க கூடாது. யார் அந்த மண்ணு? நான் தான் அந்த மண்ணு. மன்னரா? எந்த ஊர் மன்னரு? நான் வந்து சிற்றூருக்கு வந்து நான் வந்து குறிச்சி தலைவன். என்னுடைய மக கண்டெடுத்த மக நீ இல்லங்கப்பா. மன்னர்னா ஒரு நாட்டை ஆளுபவர் இல்ல ஒரு குறு நிலத்தை ஆளுபவங்க குறிஞ்சி தலைவன் தானே. நீங்க தலைவன் வேற மன்னர் வேற இல்லப்பா. தலைவர் மன்னர் கிடையாது, குறிஞ்சி தலைவர். சரிங்கப்பா. அதனால இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? ஆலோசனை பரவாயில்ல. காவலுக்கு எங்க போகணும்? காவலுக்கு காட்டுக்கு போகணும்பா. எந்த காடுங்கப்பா? திணைக்காவல். எங்க இருக்கு? திணைக்காவல். திணைக்காவல் கருந்தனை செந்தனை வச்சிருக்கோம்ல முருகனுக்காக. சரிங்கப்பா. அதனால கருந்தனை நம்மளுக்கு செந்தனை செந்தூர் வடிவேலனுக்கு. ஏன்பா? முருகன் திருவருளால் உன்னை கண்டெடுத்து வளர்த்தல. அதனால அந்த 5 வயசுல அரியா பருவத்துல அந்த நேர்த்திக்கடை வச்சதை நீ செலுத்தணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்லங்கப்பா உங்க பேச்சு கொல்ல பேர் இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கேட்கிற ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் கேட்கிறேன். சிக்கல்பா. பள்ளி காவலுக்கு போறது நேர்த்திக்கடனா குலப்பழக்கமா? நேர்த்திக்கடன்னா அதாவது ஒரு ஊர்ல நான் போய் சாமி கும்பிட, இப்ப பாகம்பிரியாள் கோவில் இருக்கு. ஆமா, நாங்க வந்து முடி எடுக்கிறோம் பொங்க வைக்கிறோம் வேணா நேர்த்திக்கடன். இப்ப நம்ம குலதெய்வ வழிபாடு இருக்கு. இது என்னன்னா தொண்டு தொட்டு வர்றது. இப்ப நம்ம பிள்ளை அடுத்து வர்ற பிள்ளை. அப்ப நேர்த்திக்கடனுக்கும் குலதெய்வ தொண்டு தொட்டு வர்ற வழக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா வள்ளியை வந்து நான் பெண்ணா என்னுடைய மகளாக எடுத்து வளர்த்துக்கிட்டேன், அப்படி வளர்த்துக்கிட்டதுனால நேர்த்திக்கடன் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. ஆமா. அப்ப நீங்க நேர்த்திக்கடனுக்காக நம்ம குல வழக்கம் என்னன்னா நம்மளை வந்து சைவ குலத்தில் சேர்ந்தவங்க. நம்ம வந்து முருகன் வந்து வேடுவர் குலத்தை சேர்ந்தவர். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா பச்சை ஊத்துறது, நம்ம வந்து பறவை விரட்டுறது, அதான் நம்மளுடைய வேலை. நான் என்ன வேலை பார்க்குறோன்னு கேட்கலங்கப்பா. இப்ப காவலுக்கு அனுப்புறீங்க இல்லையா? இப்ப வந்து குலப்பழக்கத்தைப்படி போகணும். ஆமா, அதான விஷயம். ஆமா. என்ன சொல்லி வரணும்? ஆளோட சோறு பரவாயில்ல. சீக்கிரம் வந்து எங்க அப்பா ஒரு துண்டை போட்டு கொடுக்கணும். உடனே போயிடணும். நம்பிராஜா நடிக்கும் சீக்கியமங்கலம் கிட்டு அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை ஓட்டி கௌரவிக்கப்படுகிறது. அருமை. அதாவது வள்ளி அவர்களுக்கு மக கேட்ட கேள்விக்கெல்லாம் உடனே டக்குன்னு சொன்னார். அதான் பெரிய விஷயம். தொழிலாளி பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய மாவளங்கை கிராமத்தார்களுக்கும் கழிவுடைய இளைஞர் மன்றத்தார்களுக்கும் மற்றும் பத்திரகாளி குலதெய்வக்காரர் குடும்பத்தார்களுக்கும் என் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி இழந்த வணக்கம், மகிழ்ச்சி. ஆளோ சோல் பரவாயில்ல வரட்டுப்பா மகள. சரி, உன் அண்ணன் வீரத்தேவன் வருகிறார், உன் தோழிமார் வருகிறார்கள். எனக்கு என்னப்பா நீங்க இருக்கல? எனக்கு கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும். வேள்வி மலை சாரல் தவமுனிவர்கள் தவம் பண்ற இடம். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி. சரி, அப்பா எழுத்து பேசுறீங்க நீ? அம்மா நான் இப்ப பேசுறேன். எங்க அப்பா எந்த ஊருக்காரரு? சீக்கிய மங்கலம். ஏன்னா இப்ப RS மங்கலம்ன்றோம். ஆமா. அப்படின்னா என்னன்னா ராஜசிம்ம மங்கலம். சீக்கிய மங்கலம் அப்படின்னா சின்னக்கீரை மங்கலம் அப்படின்னு பேரு. அப்ப இதை வந்து கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் இப்போ எங்க அப்பா சொல்லி கொடுப்பாரு. எப்படி? அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஆமா. அப்படிப்பட்ட ஊரிலிருந்து வந்து எங்க அப்பா இப்ப காவலுக்கு போய் சொல்லிட்டாரு, காட்டுக்கு போகணும். ஆனா குல வழக்கம்.
ஆனா என்னுடைய தோழி பிள்ளைகளை காணமே. வருவாங்க. நீங்க எதையுமே ஒரு சந்தேகத்தோட சொல்றீங்களே. வருவாங்கன்னு சொல்றத பார்த்தா அப்படி தெரியல. இல்ல வருவாங்க. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணாக அப்பாட கிணங்கி வந்து முத்துக்கு முத்தாக தாயாரு பார்த்ததில்லை, தலை முகம் பார்த்ததில்லை, தாராட்டு கேட்ட தம்பி அழுததில்லை. தாராக படுத்தவதார் தங்கமிட வாழ்ந்த தம்பி, தாராக படுத்தவதார் தங்கமிட வாழ்ந்த தம்பி, தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் உங்களை நன்மை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவது முத்தாக ராஜாக்கள் மாளிகை காணாத இன்பமர மண்டபப்போ சொந்தமர ராஜாக்கள் மாளிகை காணாத இன்பமர நாடுகால் மண்டபப்போ சொந்தமர கோதாவி இதழ்களை போல் கோதாவி இதழ்களை போல் நூறாண்டு காலவரை இப்படி மாறாத பாசமடா முத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி தீர்ந்து தம்பிக்கு தன்னாக அப்பாட இணைய முத்துக்கு முத்தாக. நன்றி.